இப்போ நான் வந்து சவால் விடுறேன், விஜய் வந்து இந்த நீட்டு வந்து ரத்து பண்றதுக்கு ஒரு சாத்தியமான ஒரு வழியை வந்து சொல்லணும். நீ அதிகாரத்துக்கு வா, வராம போ, என்னமோ செய், பனையேறிலே கூட தங்கிக்கோ, வீடியோ கான்ஃபரன்ஸ்ல கட்சியை நடத்து, ஆன்லைன்ல போராட்டம் பண்ணு, ட்விட்டர்ல வந்து அறிக்கை வெளியிடு, இதெல்லாம் செய். நீட் எப்படி மாநில பட்டியலில் கொண்டு வர போற அதை சொல்லு. சீமானுக்கு இந்த கேள்வி முன்வைக்கிறேன், சீமானும் பதில் சொல்லணும். நீட்டை ஒழிப்பதற்கு உங்ககிட்ட இருக்க ஒரு முறை டிவி டிபேட்டுக்கு சன் டிவி டிபேட்டுக்கு போயிருக்கும் போது நாத்தாக்கா தம்பி ஒருத்தர் வந்திருந்தாரு. அப்ப இது வந்து இப்ப பேசிட்டு இருக்கும்போது அவரும் இதே விஜய் இப்ப என்ன சொல்றாரோ அதே அவரும் சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் ரகசியம் சொன்னாரு, மக்களை ஏமாத்திட்டாங்க. சரிங்க, அவங்க ஏமாத்திட்டாங்க, நீங்க தீர்வு சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். என்ன தீர்வுன்னு சொல்லுங்க. அது மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வருவதான் தீர்வு. சரி, மாநில பட்டியல் எப்படி கொண்டு வருவீங்க? அது மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் தீர்வு. எப்படி கொண்டு வருவீங்க? இதுக்கு சீமானும் பதில் சொல்லணும், விஜயும் பதில் சொல்லணும். அப்ப வந்து உண்மையிலே மக்களை ஏமாத்துறது யாருன்னு கேட்டா, பனையூர் பண்ணையாரும் நீலாங்கரை பண்ணையாரும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மக்களை வந்து ஏமாத்துறாங்க.